அனைவருக்கும் வணக்கம். குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்கப் போகிறதுங்க. இது 60 தமிழ் வருடங்களில் 38வது வருடமாக அமையப்பெறுகிறது. இந்த குரோதி தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது? அவர்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்க போகிறதா அல்லது பாதகமான நிலைகளை ஏற்படுத்த போகிறதா? இந்தந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும்? இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன? இப்படி மொத்த விஷயங்களையும் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி அன்பர்களே, இந்த குரோதி தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையிலையுமே கலங்காத மனம் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குறதுல நீங்கள் நிபுணராக திகழப் போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிக நீண்ட காலத்திற்கு பிறகு நீங்கள் நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேர ஆரம்பிக்கும். நண்பர்களால் காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறும். எல்லாவித வசதிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தேடி போனதும் தானாகவே வந்து சேரும். அறிவுத்திறன் அதிகரித்து காணப்படும். நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுது கழிப்பீங்க. அதே மாதிரி மனோ தைரியம் அதிகரித்து காணப்படும். உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயர ஆரம்பிச்சிடும். அதே சமயம் தொழில் வியாபாரம் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பான முன்னேற்றம் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டையும் பெறுவாங்க. சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம். பணியில் பாராட்டும் கிடைக்க பெறும். குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளின் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க. அதே போல் தங்க நகை சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னால் அது இந்த குரோதி தமிழ் புத்தாண்டாகவே அமையப்பெறும். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்க பெறும். உங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களினுடைய ஆதரவு கிடைக்குங்க. சாதுரியமான உங்களின் பேச்சால ஆதாயம் உண்டாகலாம். பணவரத்து அதிகரிக்கும். காரிய தடைகள் நீங்க பெறும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயரும். அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும். நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுத கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிவிடுவீங்க. இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. வழக்கத்தை விட செலவுகள் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களும் உருவாக பெறும். இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியம் உண்டாகும். வீண் கவலை நீங்க பெறும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கலாம். சகோதரர்களால் நன்மைகள் உண்டாகலாம். துணிச்சலாக எதிலையுமே ஈடுபடுவீங்க. தொழில் வியாபாரம் விருத்தியடையும். தடைபட்ட நிதி உதவியும் கிடைக்கப்பெறும். அதே போல் ஏற்கனவே வர வேண்டி இருந்து வராமல் நின்ற ஆர்டர்களும் உங்களுக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் வேலை பளு வீண் அலைச்சல் குறைய ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். புதிய வீடு வாங்குகிற முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பழைய வீட்டை புதுப்பிப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதே போல் வாகனம் மூலமாக உங்களுக்கு ஆதாயமும் உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பாங்க. குடும்பத்தினருடன் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடலாம். அதே மாதிரி மனக்குழப்பம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் தீர்ந்துடுங்க. தைரியமாக எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் இந்த காலத்தில் செய்து முடிச்சிடுவீங்க. தேவையான உதவிகளும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தக்க சமயத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் மன தைரியம் சற்று மேல்
மேலோங்கி காணப்படுறதுனால அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் பயம் இல்லாமல் இருப்பீங்க. எல்லா காரியங்களும் பார்த்தீங்க அப்படின்னா சாதகமாகவே உங்களுக்கு நடந்து முடியும். எல்லா இடங்கள்லையுமே மரியாதை கௌரவம் அதிகரிக்கலாம். எல்லா தரப்பினரிடம் இருந்தும் ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாம தலை நிமிர்ந்து நடப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எப்போதுமே பரபரப்பாக காணப்படுவீங்க. எதிர்ப்புகள் விலகும், பணவரத்து அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமா எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். காரிய தடை வீண் அலைச்சலும் ஏற்படலாம். கெட்ட கனவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. திடீர் கோபம் ஏற்படுங்க. எதிர்பாலினத்தாரிடம் கவனமாக பழகுவது அவசியமாகிறது. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். போட்டிகள் குறைய ஆரம்பிச்சிடும். தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்க பெறும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிர்வாக திறமை வெளிப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீங்க. எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் முன்னேற்றம் அடைவாங்க. அலைச்சல் அதிகரித்து தாங்க காணப்படும். கூடுதல் பணிச்சுமையால சில நேரங்களில் டென்ஷனுடன் நீங்க இருக்கலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. பணிகளை திட்டமிட்டு பணியாற்றினீங்க அப்படின்னா தேவையில்லாத பணிச்சுமை உங்களுக்கு உருவாகாது. அதே மாதிரி நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சேர்ந்துடும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இதமான சூழ்நிலை காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சுப காரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவும். பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய பணிகள் திருப்தியை தரும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இருந்த தகராறுகளும் நீங்க பெறும். பிள்ளைகளின் செயல்பாடுகள் ஆறுதலை தரும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. பெண்களுக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு அனைத்து தரப்பினரிடமிருந்தும் ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாம செயலாற்றுவீங்க. அடுத்தவர்களின் செயல்களால கோபம் சில நேரங்களில் உண்டாகத்தான் செய்யும். உங்களுடைய கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகாது. அதே சமயம் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்திலையுமே சரியான முடிவுக்கு வர முடியாம தடுமாற்றம் உண்டாகலாம். மற்றவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையும் உண்டாகி அவர்களுடன் பகைமையும் உருவாகலாம். பணவரத்து அதிகரிக்கும். காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டி இருந்தாலும் முடிவில் லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. அரசியல்ல உள்ளவர்களுக்கு சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கக்கூடிய துணிச்சல் வரும். பணவரத்து திருப்தியை தர வகையில் அமையப்பெறுகிறது. எதிர்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிடும். எதிர்பார்த்த கடன் வசதியும் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும். புதிய ஆர்டர்கள் வரும். உழைப்புக்கு ஏற்ற பலனை கண்டிப்பாக நீங்க அடைவீங்க. அதே மாதிரி நிலுவையில் இருக்கக்கூடிய பணமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி தொடர்பான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் மாணவர்களினுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது. சக மாணவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமையும் விலகிடும். கவனத்தை சிதற விடாம வகுப்பை கவனிக்க வேண்டியது அவசியம். கூடுதலாக பாடங்களை படிக்க வேண்டியும் இருக்கலாம். அதே சமயம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் தீர ஆரம்பிச்சிடும். எதை பற்றியும் கவலைப்படாம நினைத்த காரியத்தை செய்யறதுல நீங்க கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையும் நீங்க பெறும். பிள்ளைகளுக்காக பாடுபடுவீங்க. நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் சாதகமான முடிவு பெறும். மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சிடும். தேவையான உதவி கிடைக்கப்பெறுவீங்க. கடன் பிரச்சனையும் குறைய ஆரம்பிச்சிடும். முன்னேற தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் வீண் பகைகள் ஏற்பட்டு விலகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. எவ்வளவு திறமையாக நீங்கள் செயல்பட்டாலும் சரிங்க, பாராட்டுக்கு பதில் உங்களுக்கு விமர்சனம் தான் கிடைக்கும். அதை நினைத்து நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுபவர்கள் உங்களை விமர்சனம் மட்டுமே செய்வார்கள். அதை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி தடைப்படலாம். அதனால் கவனமாக இருக்க பாருங்க. அதை நினைத்து விமர்சனங்கள்
செய்பவர்களை நினைத்து விமர்சனங்களை நினைத்து கவலை கொள்ள தேவை கிடையாது. திடீர் கோபம் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கும். வீண் செலவுகளும் இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால செலவினங்களை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி பிடிவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய பிடிவாதத்தை தவிர்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டானது பெரும்பாலான விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான நிலைகளையே உருவாக்குகிறது. சில விஷயங்களில் மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க. உங்களுக்குரிய பரிகாரம் முருகனுக்கு பரிகார பூஜை செய்கிறதும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் கஷ்டங்களை போக்கி மனதில் நிம்மதியை தரும். தட்சிணாமூர்த்தியை நெய் தீபம் ஏற்றி வணங்க கடன் சுமை குறையும், தொழில் முன்னேற்றம் உண்டாகப் பெறும்.